அவர் கூட பயணிச்சதுலேருந்து இல்லை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஒரு இமோஷனல் மூமெண்ட். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் என்னைய மாதிரி பல ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருந்த மூமெண்ட் இது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு பதவி வந்தால் என்னென்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பல மாதங்களாகவே நான் தலைவர் விஜய் தான் கூப்பிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா இது எனக்கு புதுசு இல்லை. அரசியல் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படம் நடிச்சுட்டு அது ஓடலாம் அடுத்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து அது மக்களுக்கு சார்ந்த விஷயம். பல எதிர்ப்புகள் வரும். இப்போ சினிமாலேயே அவருக்கு பல எதிர்ப்புகள் இருக்கு. இப்போ அரசியல் வரும்போது இன்னும் ஏராளப்பட்டமான எதிர்ப்புகள் வரும். அதை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு வந்து மக்கள் பக்கபலமா இருப்பாங்கன்ற நாங்கள் நம்புறோம். இப்போ நீங்க மற்றவங்கெல்லாம் இப்போ அரசியல் போறவங்க வந்து ஓகே நம்ம சம்பாரிச்சிடலாம், பதவிக்கு வந்தால் சம்பாதிக்கலாம், நமக்கு வந்து பவர் கிடைச்சு நம்ம என்ன சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அரசியலை சேர்றாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. இவருக்கு இல்லாத பணம் கிடையாது, புகழ் கிடையாது, பேர் கிடையாது. ஆஸ் அ ரசிகனா அது ஒரு எனக்கு வெற்றி தான் இவர் அரசியல் வர்றது. பட் சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய ஒரு லாஸ் தான். ஏன்னா இவர் தான் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. போன வருஷம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கா நாளைக்கா எப்போ இந்த வருஷம் அடுத்த வருஷமானு பேசி பேசி ஃபைனலா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட கட்சி அரசியல் பயணத்துடைய ஸ்டார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சோடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி உங்களோட பார்வை அதில் இருக்கு? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பயங்கர இமோஷனல் மூமெண்ட் தான். ஏன்னா ஒரு தளபதியோட ரசிகனா அவர் கூட பயணிச்சதுலேருந்து இல்லை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஒரு இமோஷனல் மூமெண்ட். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் என்னைய மாதிரி பல ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருந்த மூமெண்ட் இது. அவர் வந்து அரசியல் வந்து சினிமாவை தாண்டி அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணும். ஏன்னா க்ளோஸ் சர்க்கிள் நாங்கள் அவரை பார்க்கறதுனால அவர் என்ன மாதிரி ஒரு மனிதன், என்ன ஒரு உள்ளம் படைத்தவர்னு எனக்கு நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு பதவி வந்தால் என்னென்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு சொல்லுவார்னு எங்களுக்கு முன்னாடி தெரியும். பட் இவ்வளோ இந்த நேரத்தில் வந்தது வந்து ஒரு கரெக்டான டைம். கரெக்டாக பாராளுமன்ற தேர்தல் வருது. பட் அதில் போட்டியிட போகிறது கிடையாது. அப்படி இருந்தாலுமே அந்த என்னதான் பல கட்சிகள் இருந்தாலும் இவரோட மாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே தெரிஞ்சு ஒரு லெட்டர் பேட் தான். அவர் வெளியே வந்து பேசல, அவர் ஜாலியாக ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு லெட்டர் பேட் தான். ஸோ அதுலேயே மக்கள் மேலே ஒரு பெரிய இம்பாக்ட். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா மக்கள் வந்து எவ்வளோ வந்து ஏங்கி போயிருக்காங்க, ஒரு நல்ல தலைவன் வரணும் அப்படின்ற ஏங்கி போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் தலைவர் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது மக்கள் மத்தியில் ரொம்ப சந்தோஷம். ரசிகர்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது லெட்டர் பேட்ல கடைசியில் அந்த 3வது பேஜ்ல வந்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சி விஜயன் சைன் பண்ணும்பொழுது எமோஷனலி நல்லா கனெக்ட் ஆன மொமெண்ட்லாம் பார்த்தோம். எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஸ்டோரி ஷேர் பண்றது, ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறது. நீங்க பர்சனலா விஜய் ஃபேன் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கனெக்டடா இருந்தது? இல்லைங்க, நான் வந்து ஒரு பல மாசங்களாவே நான் தலைவர் விஜய் தான் கூப்பிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா இது எனக்கு புதுசு இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் தலைவரை தான் பார்த்துருக்கேன், தலைவர் விஜய் தான் கூப்பிட்டு இருந்திருக்கேன். இது வந்து அஃபிஷியலா வரும்போது ஒரு கட்சியின் தலைவரா அவர் அனௌன்ஸ் பண்ணும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அது அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு புரியும். ஒரு தளபதி ரசிகனாக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் அவர் கூட க்ளோஸாக இருந்தீங்கன்னா இன்னுமே அவரோட எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கு, சித்தாந்தம் எப்படி இருக்கு, அவரோட ஐடியாலஜிஸ் எப்படி, ஒரு கரப்ட் கவர்மெண்ட், மக்களுக்கான கவர்மெண்ட், ஒரு காமராஜ் எப்படி ஒரு கவர்மெண்ட் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் அவர் நிறைவேற்றும், மக்களுக்கு நல்லது நடக்கணுன்ற, எங்களுக்கும் மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் கூட இருக்க எல்லாருக்குமே அதுதான். இப்போ நீங்க போன டிசம்பர் மாதம் வந்து புயல் வந்த போதும் தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாங்க மக்கள். அந்த கஷ்டப்பட்டதில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணது வந்து கவர்மெண்ட் எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணாலுமே அதை தாண்டி ஹெல்ப் பண்ணது வந்து மக்கள் இயக்கம் சார்ந்த மக்கள் தான். நீங்கள் எண்ணூறு இடத்துக்குலாம் போயிருந்தீங்கன்னா கூட இந்த கெமிக்கல் எல்லாம் உள்ள பூந்து மக்கள் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நானுமே ஈசிஆர் பகுதியில் நிறைய இடத்துல போய் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஸோ பல மாவட்டங்களில் இப்போ திருநெல்வேலியில் தலைவரே போய் ஹெல்ப் பண்ணார். இன்ஃபேக்ட் நான் எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஸோ திருநெல்வேலி நான் நியூ இயர் அன்னைக்கு போயிருந்த போது அங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் தளபதி எந்த கட்சியும் வரல, பட் தளபதி வந்து ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப, தளபதி ப்ளஸ் தளபதி சார்ந்த மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்களுக்கு நேரடியாக கனெக்ட் பண்ணுற கூடிய ஒரு மனிதராக தளபதி அமைஞ்சிருக்காரு. அண்ட் இப்போ லெட்டர் பேட்லேயே குறிப்பிட்டிருந்தேன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் வரல, 26ல் சட்டமன்ற தேர்தலுக்கு வரோம் அப்படின்னு. இந்த கேப் தளபதி எடுத்ததுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கலாம்? இல்லை இந்த கேப் எந்த அளவுக்கு ஒரு பயன்படுத்திப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படம் நடிச்சுட்டு அது ஓடலாம் அடுத்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து அது மக்களுக்கு சார்ந்த விஷயம். உங்களுக்கு வந்து நீங்க பண்ற ஒரு விஷயமும் மக்களுக்கு போய் சேரும் டைரக்டா.
அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது சொசைட்டிக்கான ஒரு விஷயம். இது பிசினஸ் கிடையாது. இது வந்து ஒரு சேவை. ஒரு பொது சேவைன்னு வரும்போது எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கணும். அ அதனால பல எதிர்ப்புகள் வரும். இப்ப சினிமாலேயே அவருக்கு பல எதிர்ப்புகள் இருக்கு. இப்ப அரசியல் வரும்போது இன்னும் ஏராளப்பட்டமான எதிர்ப்புகள் வரும். அத தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு வந்து மக்கள் ம ப பக்கபலமா இருப்பாங்கன்ற நாங்க நம்புறோம். ஸோ அதுக்கெல்லாம் பிளான் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு டைம் தேவைப்படுது. அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்து வொர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. பிளஸ் அவருமே பெர்சனலா அவர் குறிப்பிட்ட மாரி 2 படங்கள்ல கமிட் குடுத்திருக்காரு. ஸோ அவர நம்பி புரொடியூசர் ஒரு பணம் போடுறாங்க. அவங்களையும் ஏமாத்தக்கூடாது. அவர் எண்ணமே யாரையும் ஏமாத்தக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு குறிக்கோள் தான் அவருக்கு. ஸோ அப்படி இருக்க சமயத்துல வந்து அவங்களுக்கும் அவங்க கடமைய முடிச்சுட்டு, ஸோ பை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங் மிட்க்குள்ள ப்ராப்பரா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா மக்கள் சேவையில ஈடுபட்டுருவாரு. பட் இந்த கேப்லயுமே அவர் சார்ந்த மக்கள் இயக்கம் சார்ந்த மக்கள் வந்து கண்டிப்பா ஒரு என்னென்ன நல்லது செய்யணுமோ, என்னென்ன மக்களுக்கு தேவையோ, அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு தான் இருப்பாங்க. ஓகே. ஆனா அவரு லெட்டர் பேட் மூலியமா குடுத்த அந்த அறிக்கையில வந்து நெறைய ஹைலைட் கீ பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது ப்ரோ. அதுல இருந்த ஒரு சின்ன பாயிண்ட் வேணா படிக்கிறேன். இது உங்களோட பார்வையில் நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல. அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல. அது அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அப்படின்ற மாரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதான் இப்ப சொன்னது தான். இப்ப அவரு வந்து அரசியல்ல வந்து ஒரு சேவையா மட்டும் தான் பார்க்குறாரு. இப்ப நீங்க மத்தவங்கலாம் இப்ப அரசியல் போறவங்க வந்து, ஓகே நம்ம சம்பாரிச்சிடலாம். பதவிக்கு வந்தா சம்பாரிக்கலாம். நமக்கு வந்து பவர் கிடைச்சுரும். நம்ம என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். அப்படின்ற ஒரு எண்ணத்துல நெறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அரசியல்ல சேர்றாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. இவருக்கு இல்லாத பணம் கிடையாது, புகழ் கிடையாது, பேர் கிடையாது. அனைத்துமே இது இது அரசியல் வரும்போது பணங்கள் நெறைய இழப்புக்கு ஆளாகலாம். புகழ் குறையலாம். பேருமே நெறைய பேர் உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்ற ஒரு எண்ணத்துடன் மக்களுக்காக ஒரு வரதே ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா, ஏராளமான ம மக்கள் வந்து இவ்ளோ பணம்லாம் வச்சிருந்தா சந்தோஷமா வீட்ல ஜாலியா இருந்துட்டு ஹாலிடே போயிட்டு, அவங்க வந்து அவங்க படத்துல நடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் இவர் அப்படி கிடையாது. அவருக்கு எவ்வளோ மக்கள் குடுத்துருக்காங்களோ, அத விட ஜாஸ்தியா மக்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு 2000ல இருந்தே இருந்துட்டு இருந்திருக்கு. பட் அதுக்கான ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் மக்களும் அவர வந்து ஒரு லீடரா ஏத்துக்குவாங்க. இந்த டைம் கரெக்ட்டான டைம். மக்கள் வந்து இப்ப நீங்க ரோட்ல போய் சர்வே எடுத்தீங்கன்னா, அதுல 10 பேர்ல 8 பேர் ஒரு புது லீடர் வரணும். இப்ப இருக்க லீடர் தாண்டி ஒரு புது லீடர் வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த லீடருக்கு கரெக்ட்டான அந்த ஒரு ஃபில் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு மாஸ் மாஸான ஒரு இம்பாக்ட் குடுக்குற மனிதன். பிளஸ் அவரோட எண்ணங்கள், அதெல்லாம் சித்தார்த்தம் எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்சிருக்கு. அவரு கண்டிப்பா இப்ப வந்து அவரு ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாரு. ஏன்னா அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எல்லாம் தடைகளையும் தாண்டி போறது அவரோட ஒரு ம மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ எய்ம் பண்ணது நம்மளுமே அவர கிட்ட இது கொண்டு போய் சேர்க்கிறத விட, மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன பணிகள் அவர் பேர் சொல்லி நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாரி எண்ணங்கள் தான் அ அவர் ரசிகர்களுக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த வருங்கால லைக் கொடி அனவுன்ஸ்மென்ட் பண்றதுலருந்து, சிம்பல் வர்றதுலருந்து ஒண்ணொண்ணும் வந்துட்டே இருக்கும். லைக் ஆஃப்டர் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்ல மக்கள் பணி இறங்கிரும். விஜய் சார் ஃபேன் இல்லாம நான் விஜய் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க சொல்றதுமே என்னன்னா, விஜய் சார் இந்த மாரி பீக் டைம்ல இருக்கும்போது அரசியல் கட்சிக்கு வந்தது ஒரு தனி கட்ஸ் வேணும், ஒரு தனி தைரியம் வேணும்னு அவங்களே புகழ்ற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா? சோ இவங்களுடைய பார்வையில நீங்க அத எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அரசியல்லருந்து நம்ம சினிமாலருந்து அரசியல் வந்தவர்கள் வந்து எல்லாருமே ரிட்டயர் அரசியல்ஸ் தான் வர ட்ரை பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர் ஒருத்தர் மட்டும் தான் சினிமால அவர் பீக்கா இருந்தபோதே வந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப தளபதி. இப்ப யார் என்ன சொன்னாலுமே இப்ப நம்பர் 1 கலெக்ஷன், நம்பர் 1 மார்க்கெட் இருக்கிறது பான் இண்டியா ஸ்டார் தளபதி. அத ஒண்ணுமே இல்ல. எனக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு வரும்போது வந்து கண்டிப்பா மக்களுக்கே ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கு. சோ இப்படி ஒரு மனுஷன் நமக்கு வராருன்னா கண்டிப்பா ஒரு நல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில ஆழ்னா பதிஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்னொன்னு சொல்லப்போனா சிட்டிய விட உங்களுக்கு கிராமத்து பக்கம் ரூரல் சைட்லாம் போனீங்கன்னா அவருக்கான புகழ் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. சோ அப்படி இருக்க சமயத்துல நீங்க வந்து அ தளபதி ரசிகர்கள் இல்லாதவர்களும், இப்ப அஜித் சார் ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப ஜெனரலாவே சூப்பர் ஸ்டார் படங்கள் வரும்போதெல்லாம் என்னை மீட் பண்ணும்போது டிக்கெட்ஸ் வாங்கும்போது சொல்லுவாங்க. ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும் நான் தளபதி ஃபேன்னு. தளபதி வந்து அரசியல் வந்தா நாங்க எங்க சப்போர்ட் கண்டிப்பா உங்க சு த விஜய் சாருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சமயம் சினிமாவ தாண்டி சினிமால அவர பிடிக்காதவங்க இருந்தாலுமே, அரசியல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா இவருக்கு ஆதரவு தெரிவாங்க நம்பிக்கை இருக்கு. மக்கள் பேசிக்கிறாங்க அது. அது அதுதான் உண்மை. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு சேஞ்சஸ் தேவை.
அண்ட் லாஸ்ட் இயர் ப்ரோ 2023 எடுத்த வரைக்கும் விஜய் சார் அவர்களுக்கு 2 படம் வந்திருக்கு. வாரிசு வந்திருக்கு, லியோ வந்திருக்கு. 2 கிளப் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஒரு பிசினஸ் கலெக்ஷன்ல டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிலாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த 16 அப்புறம் ஒரு படம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அரசியல்ல வெற்றிடம் சொன்ன மாதிரி சினிமாவில் ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுவாங்க, இல்லை உங்களை எப்படி ஒரு லாஸா பாக்குறீங்க நீங்க அதை? ஆஸ் அ ரசிகனா அது ஒரு எனக்கு வெற்றி தான் இவர் அரசியல் வர்றது. பட் சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பெரிய ஒரு லாஸ் தான். உங்களுக்கு தியேட்டர் ஓனர்ஸ், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அடி தான். ஏன்னா இவர் தான் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. போன வருஷம் எல்லாம் உங்களுக்கு டல் மார்க்கெட் தான். சினிமா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் போச்சு. பட் இவர் படங்கள் 2 படங்கள் வந்து தூக்கி நிறுத்துச்சு. கைட்டு சொல்லலாம். வாரிசு, துணிவு, ஜெயிலர், லியோ, அப்புறம் சின்ன சின்ன படங்கள் கொஞ்சம் ஓடுச்சு. இப்ப குட் நைட், போர்த்தொழில், மார்க் ஆண்டனி அந்த மாதிரி படங்கள் ஓடினாலுமே பெரிய லெவல்ல ஓடின படங்கள் வந்து இந்த 2 படங்கள், அந்த 3 படங்கள் தான். ஸோ அப்படி இருக்க சமயத்துல வந்து இவர் படங்கள் இதுக்கப்புறம் நடிக்க போவதில்லை என்ற முடிவு எடுத்தது வந்து சினிமா சர்க்கிள்ல ஒரு பெரிய ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். இப்போ வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்களோட ஷூவை வந்து சூப்பர் ஸ்டார் ஃபில் பண்ணாரோ, சூப்பர் ஸ்டார் ஷூவை வந்து தளபதி ஃபில் பண்ணாரோ, தளபதி ஷூவை ஃபில் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நாட்கள் ஆகும். இப்போதைக்கு அந்த அளவுக்கு யாரும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஃபியூச்சர்ல வரதுக்கு பொட்டன்ஷியல் நிறைய பேர் இருக்கு. அது வந்தால் தான் சினிமா வில் அகைன் ஹேவ் தட் ஃப்ளரிஷிங் நேச்சர். அண்ட் தளபதி 68 நமக்கு தெரியும். 69 தான் கடைசி படம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பலவிதமான பஸ் வெளியே போயிட்டு இருக்கு ப்ரோ. அது அட்லியோட டைரக்ஷனா இருக்குமா, கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனா இருக்குமா, லோகேஷ் கனகராஜா, இல்ல டிவிவி ஸ்டுடியோஸ் அவங்க பண்ற படமா இருக்குமான்னு சொல்லி பயங்கரமான பஸ் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கே வந்து இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், கடைசி படம் இது பெட்டரா இருந்திருக்கணும்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தளபதி எந்த படம் பண்ணுவார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இல்ல எந்த இதை சூஸ் பண்ண என்ன பண்ணுவார் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னா அட்லி கூட ஒரு ஆலப்புறம் அட்லி ஒரு இன்டர்வியூ ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து தளபதி வச்சு அடுத்த படம் பண்ணி என்ன படம் பண்ணுவீங்கன்னு. ஆலப்புறம் தமிழன் டைட்டில் ஒரு ஸ்டோரி எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த டைட்டில்ல ஒரு ப்ராப்பர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணாருன்னா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு என்ன செய்ய போற ஒரு சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி கூட ஒரு படத்துல காமிக்கலாம். ஒரு சின்னம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஒரு சின்னம் சொல்றதுக்கு டைம் இருக்கும். சினிமா ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒரு செட் ஆஃப் இது கொடுப்பாங்க, நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் a process. அந்த ப்ராசஸ் வரும்போது கண்டிப்பா இட் டேக் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் எல்லாருமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இது சின்னமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலா சொல்ல போனா ஆட்டோ சிம்பிள் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பென்னோ, ஏன்னா ஸ்வார்ட் இஸ் மைட்டியர் than ஸ்வார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பென்னோட வேர்த் வந்து நீங்க ஒரு அந்த எழுத்துல வர வேர்த் வந்து அவர் போடுற கையெழுத்தோட வேர்த் வந்து நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அருவாளோட அதோட பெரிய வேல்யூ ஜாஸ்தி அப்படின்ற. ஸோ ஒரு பென்னோ ஒரு ஆட்டோ அந்த மாதிரி மக்களுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இது சொல்றேன். அண்ட் தளபதி 69 இஸ் லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம் கரியர் அப்படிங்கும்பொழுது ரோஹிணி தியேட்டர்ல தளபதி படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுன்றது ஃபீல்ன்றது இல்லை, ஒரு எமோஷன். அது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கனெக்டடான ஒரு மொமெண்ட். ஸோ 69 படம் அவருடைய கடைசி படம் சினிமாவில், சினிமா லைஃப்ல. ஸோ அது எந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் இருக்குன்னா என்ன மாதிரி கொண்டு இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பெருசாக பிளான் பண்ணணும். பட் தேட்டரை தாண்டி மக்களுக்கு என்ன பெருசாக வேற என்ன பிளான் பண்ணுறது எங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு தவிர இப்போ தேட்டரை தாண்டி தான் எல்லாமே பார்க்குறோம். ஏன்னா அதுக்குள்ளே கன்ஸ்டெயின் பண்ண விரும்பல நாங்கள். ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய ஒரு டவுட் என்னன்னா, இவ்வளோ கட்சிகள் இருக்கு, ஆனால் இவ்வளோ வருஷங்கள்ல இந்த 2 கட்சி தான் மாறி மாறி வந்திருக்கு. ஒரு புது கட்சி வர முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் டெல்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆரம்பிச்சா அடுத்த எலெக்ஷன்லேயே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ மக்கள் என்ன மாறுச்சுன்னா, மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு நிஜமா நினைச்சாங்கன்னா அந்த ஓட்டர் பர்சன்டேஜ் வந்து டர்ன் அவுட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 80% வந்துச்சுன்னா 100% தளபதிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓட் ஷேர் கிடைக்கும். நல்ல ஒரு பதவிகளும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்றதை தாண்டி மக்களுக்கு வந்து பணத்துக்கு ஆசைப்படாம ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு உண்மையான தலைவன் உங்களுக்கு கிடைப்பாங்க. அண்ட் நீங்க தளபதி அவர்களுக்கு விஷஸ் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன விஷஸ் இப்ப நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க? இல்லை என்னைய மாதிரி ஒரு 1000 லட்சக்கணக்கான தம்பிகள் உங்க கூட பயணிக்க காத்துட்டு கொண்டிருக்கோம். கண்டிப்பா மக்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிச்சு உதவியா இருப்போம்னு தளபதிக்கும் நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண மொமெண்ட்டாகவும் இருந்தது, திரும்ப ரீகன்டில் பண்ண மாதிரியும் இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி இதை பற்றி பேசினதுக்கு. அண்ட்
தளபதி 69 படம் ஆப்வியஸ்லி ரோஹிணி தியேட்டர்ல படம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்றது ஒரு திருவிழா மாதிரி, விஜய் சார் படம் திருவிழா மாதிரி. 69 நான் ரோஹிணி தியேட்டர்ல பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசையாக ஈகர்லி எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வில் ஹோப் டு see it again in பட் future. எங்க மெயின் படம் 2026 தான். அது பெரிய படம். ட்ரெய்லரை நான் இங்க வந்து ரோஹிணியில பார்த்தேன், மெயின் படம் சட்டமன்றத்துல செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல பார்த்தேன். நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.